to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பயம் நம்மை பிடித்து வைத்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. அவரது வல்லமை அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு புதிய நாளும் ஆண்டவரிடமிருந்து வருகிற வெகுமதி ஒரு புதிய இரக்கங்களும் புதிய சாதகங்களும் நிறைந்தது. தம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதில் பிரியமான மகாதேவன் தம்மிடமிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறியிருக்கிறார். எவ்வளவு வல்லமையுள்ள வாக்குதத்தம்! மார்த்தாள் தன் அன்பு சகோதரனாகிய லாசருவை இழந்திருந்த துக்கமான நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை அவளிடம் கூறினார். லாசரு மரித்த 4வது நாளில் இயேசு வந்து சேர்ந்த போது மார்த்தாள் துக்கத்தினால் நிறைந்திருந்தாள். அவள் தன் சந்தேகங்களையும் பயத்தையும் அவரிடம் வெளிப்படுத்தினாள். அப்போதுதான் இயேசு, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தைகளை கூறினார். அவை வாழ்க்கையை மாற்றும் வார்த்தைகளாக அமைந்தன. இயேசு கல்லறையின் முன்பு நின்று விசுவாசம் தேவ மகிமைக்கான வாசலை திறக்க முடியும் என்று கூறினார். பிரியமானவர்களே, அதே போன்று நம் வாழ்வில் நம் கனவுகள், உறவுகள், ஆரோக்கியம், பொருளாதாரம் எல்லாமும் செத்து போனது போல் காணப்பட்டாலும் இயேசு நம் முன்னே நின்று நீ விசுவாசிக்க மாட்டாயா என்று மென்மையாக கேட்கிறார். சில வேளைகளில் அவ்வளவுதான், இனிமேல் செல்ல முடியாது என்று கூறக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறோம். ஒருவேளை கடனை திரும்ப செலுத்துவதற்கான கடைசி நாள் வந்திருக்கலாம். எப்படி செலுத்துவதென்று உங்களுக்கு தெரியாதிருக்கலாம். உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கலாம். உங்கள் குடும்பம் உடைந்திருக்கலாம். அந்த தருணத்தில் இயேசு வந்து, நீ ஏன் பயப்படுகிறாய்? உன் விசுவாசம் எங்கே? கடுகு விதையளவு சிறிய விசுவாசம் உனக்கு இருந்தால் உன்னால் மலையை பெயர்க்க முடியும் என்று சொல்கிறார். திமிர்வாதத்தினால் முடக்கப்பட்ட தன் வேலைக்காரனுக்காக ஒரு 100க்கு அதிபதி இயேசுவிடம் வருகிறான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் குணமடைவான் என்று சொல்கிறான். இயேசு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று கூறுகிறார். எல்லாமும் செத்து போய்விட்டது போல் காணப்படும் வேளையில் அதே அளவு விசுவாசத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். பயம் நம்மை பிடித்து வைத்திருப்பதை அவர் விரும்பவில்லை. அவரது வல்லமை அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். காரியங்கள் சரி செய்யப்படும் கட்டத்தை தாண்டிவிட்ட போதிலும் தம்மால் அற்புதங்களை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்கள் தந்தையை நீங்கள் இழக்க கொடுத்திருந்தால் தேவனே உங்கள் தந்தையாகி உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை முடிந்து போனது போல் காணப்படும் போது இயேசுவால் உங்களை மறுபடியும் எழுப்ப முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் படிப்பில், ஆரோக்கியத்தில், குடும்பத்தில், எதிர்காலத்தில், நம் வாழ்வின் எப்பகுதியிலும் தேவ மகிமையை காண்போம் என்று விசுவாசிப்போம். அவர் ஓர் அற்புதத்தை கட்டளையிடுவார். அவருடைய பல
பலத்த கரம் தேவ மகிமையை வெளிப்படுத்துவதை நீங்கள் காண்பீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உண்மையாய் அமையும். வாழ்வில் எந்த விதமான சவால்களை, இக்கட்டுகளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளலாம். ஒருவேளை குழந்தை பாக்கியமின்மை, கொடிய வியாதி, பண கஷ்டம், சமாதான குறைவு போன்றவற்றோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு என் பிள்ளையே விசுவாசி, எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன், நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது தேவனோடு ஐக்கியமாயிருப்பதற்கு விசுவாசம் அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று தாவீது அறிக்கை செய்கிறான். அதே போன்று விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக என்று நம்மை உற்சாகப்படுத்தும் வேதாகமம் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று நமக்கு நினைப்பூட்டுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று விசுவாசித்து அவரது வாக்குத்தத்தங்களை நம்பி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவின் மேல் உங்கள் கண்களை வைத்திடுங்கள். நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்ற வசனத்தை நினைவில் கொண்டு ஜெபித்து தேவனுடைய சித்தத்தை தேடுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியும் தமக்கு மகிமை உண்டாகும்படியும் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதையும் நம்பி விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. அவரது முகத்தின் பிரகாசம் எப்பொழுதும் உங்கள் மீது வீசுவதாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசமுள்ள இருதயத்துடன் உம்மிடம் வருகிறேன். தேவையின் சமயத்தில் தயவாய் எனக்கு உதவும். நான் மிகவும் துயரத்தோடும் பல்வேறு தேவைகளோடும் இருக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிட்டு உம்முடைய ஆசீர்வாதங்களை தேடுவதற்கு தேவையான விசுவாசத்தை எனக்கு தருவீராக. நான் வேண்டுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமாக நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. என் பலன் தோற்று போகும்போது நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னில் செத்து போனவற்றுக்கு உம் வார்த்தையை உரைத்து ஜீவன் கொடும். என் குடும்பத்தில், என் படிப்பில், என் வேலையில் அற்புதங்களை கட்டளையிடுவீராக. எனக்குள் உடைந்து போனவற்றுக்குள் உம் உயிர்த்தெழுதலின் வல்லமை பாய்வதாக. ஆண்டவரே, கலைந்து போன கனவுகளை உயிர்ப்பியும். என் உடலை குணப்படுத்தி சந்தோஷத்தை திரும்ப தாரும். என் வீட்டில் உம் மகிமையை நான் காணட்டும். எனக்குள் இருக்கும் எல்லா பயத்தையும் ஸ்திரமான விசுவாசமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த எளிமையான ஜெபத்திற்கு பதில் அளிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.